விருதுநகர் மாவட்டம் ஜோகில்பட்டியை சேர்ந்தவர் முத்தமிழ் செல்வி. இவர் கடந்த 24ஆம் தேதி அண்டார்டிகா சிகரத்தில் 4892 மீட்டர் உயரமுள்ள மலையின் உச்சியை அடைந்து முதல் தமிழ் பெண்ணாக சாதனை படைத்தார். அதேபோல தற்போது அண்டார்டிகா மவுண்ட் வின்சன் சிகரத்தில் ஏறிய அவர் அங்கு ஏற்பட்டுள்ள மோசமான வானிலை காரணமாக கீழே வர முடியாமல் தவித்து வருகிறார். அது மட்டுமின்றி அங்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருவதாகவும் கடுமையான சவால்களுக்கு மத்தியில் மலை உச்சியில் சிக்கி தவிப்பதாகவும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வின்சன் பேஸ் கேம்பில் தான் இருக்கோம். இன்னும் இங்கேருந்து கிளம்பல, ஏன்னா இங்கே பேட் வெதராக இருக்குது. ஸோ எங்களுக்கு இது கிளியர் ஆனால் மட்டும்தான் எங்களுக்கு இங்கே ஃப்ளைட் வரும். ஃப்ளைட் வந்தால் மட்டும்தான் இங்கேருந்து நாங்கள் ஒரு 2 ஃப்ளைட்டில் கிளம்பி யூனியன் கிளேஷியர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் தான் இன்னொரு ஃப்ளைட் இருக்குது, 3வது ஃப்ளைட். அந்த ஃப்ளைட் மூலயமா தான் நாங்கள் சிலிக்கு போக முடியும். ஸோ அது வரைக்கும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களுக்கு இங்கே வழியும் கிடையாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஃபுட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, 22 மணி நேரமும் இங்கே சன் இருக்கும். 2 மணி நேரம் சன் இருக்காது, ஆனால் மறைஞ்சிருக்கும். ஆனால் வெளிச்சம் போகவே போகாது. எப்படி இருக்கு பாருங்க. பேட் வெதர்னால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இது ரிஸ்க்கு எங்களுக்கு ஃப்ளைட் வர்றதுக்கு, இல்லைனா எங்களால் ஃப்ளையும் பண்ண முடியாது. மவுண்டனரிங் அவ்வளோ ஈஸி கிடையாது. குளிர், வெயில், பசி, குடும்பத்தோட கனெக்ஷன் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ கால் அடிபட்டு, உங்களுக்கு எவ்வளோ வாமிட் வந்தாலும், ஃபீவர் வந்தாலும், உங்களால் முடியலனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி சக்ஸஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம அவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இங்கே சக்ஸஸ் பண்ண வந்திருக்கோம். அதை முடிச்சு தான் ஆகணும். ஸோ இவ்வளோலாம் தாண்டி தான் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இக்லூ கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னோட டீம் இக்லூ ஹவுஸ் சின்னதாக கட்டியிருக்காங்க. ஓகே.